ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 9 வேர் டு ஸ்டடி பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் யூனிட் 8 போடும்போது நான் சொல்லியிருப்பேன். யூனிட் 9 வந்து காமனாக சொல்லியிருப்பேன். தமிழ்நாடு ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸில். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து லெசன் லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேர்ம் 1 பாலிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை அறிவோம் அப்படின்னு சொன்னாங்க. டேர்ம் 1 பாலிட்டி அதுலேயே சமத்துவம் பிரிதல். ஸோ டேர்ம் 1ல 2 லெசன் படிக்கணும். பன்முகத்தன்மை அறிவும் சமத்துவம் பிரிதல் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இதுலேருந்து டேரெக்டாக எதுவும் கொஷின்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வளங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டேர்ம் 2ல வளங்கள், டேர்ம் 3 உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம், அதுக்கப்புறம் நகரப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக பாலிட்டியில் இந்த லெசன்லாம் படிச்சிருவீங்க. ஸோ இந்த லெசன் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு இங்கேயும் கவர் ஆகுது. ஆக்சுவலாக வளங்கள் ஏன் அப்படின்னா வந்து நம்ம 10th புக்கில் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு ரிலேட்டாக இருக்கனால நீங்கள் லைட்டாக ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் 7th அப்படின்னா வளங்கள் சுற்றுலா. ஆக்சுவலாக இதில் வந்து பாக்ஸ் கண்டென்ட் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் 8th ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய கல்வி வளர்ச்சி, இந்திய தொழில்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னா வந்து வளர்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வர மாதிரி. ஸோ அதனால நமக்கு புக்கில் வந்து எப்படி வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்போ இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதிலேயே வந்து நமக்கு கொஷின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் 9th பாலிட்டி அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். நம்ம பாலிட்டியிலே படிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து மேம்பாட்டை அறிவோம் அப்படின்னு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை. ஸோ தமிழ்நாடு ரிலேட்டட் இருக்கலாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியம் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக வேளாண்மை அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன பயிர் நம்ம வந்து முக்கியமாக இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ரிலேட்டடாக வர்றது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் நான் சொல்லியிருப்பேன். எக்கனாமிக்ஸ்லேயே வந்து நமக்கு சொல்லியிருப்பேன் வந்து என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து போக்குவரத்து. ஸோ அதெல்லாம் வந்து இது ஜியோகிராஃபி அப்படின்றதுனால இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா 9th யூனிட் 9ல் கவர் ஆகும். இது எப்படின்னா ஆக்சுவலாக இப்போ நான் எக்கனாமிக்ஸ் வேர் டு ஸ்டடியில் சொல்லியிருப்பேன். நாம இப்போ வந்து பிறப்பு விகிதம் எப்படி, இறப்பு விகிதம் எவ்வளவு, டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மக்கள் தொகை பற்றி கொஷின்ஸ் இங்கே கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மானுட புவியியல். ஆக்சுவலாக நான் வந்து ஜியோகிராஃபி சொல்ல சொல்லியிருக்கேன். 10th ஜியோகிராஃபி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 10th ஜியோகிராஃபியில் வர எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் கைஸ். இது வந்து உணவு, பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் இது ரெண்டும் நமக்கு எக்கனாமிக்ஸில் வந்துடும். 10th எக்கனாமிக்ஸில் வந்துடும். ஸோ 10th எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இங்கேயும் வந்துடும். ஸோ அதே மாதிரி இதுவும் நமக்கு வந்து அது முக்கியம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இதில் வந்து நிறைய இயர்ஸ் வரும். மேக்ஸிமம் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து திட்டங்கள் நிறைய வரும். திட்டங்கள், அப்புறம் வருஷங்கள், அந்த மாதிரிலாம் பர்சன்டேஜ் தான் வரும். அதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 9ல் கேட்குற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஏன் அப்படின்னா வந்து இதே மாதிரி தான் மக்கள் தொகையை வச்சு நிறைய லெசன்ஸ் நிறைய கொஷின்ஸ் வரும். அது யூனிட் 9ல் கவர் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதுதான் இங்கே 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 11th பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி, ஊரக பொருளாதாரம். ஸோ ஊரக பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் வரும். இது பாலிட்டி. சொல்கிறேன் எக்கனாமிக்ஸில் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். எக்கனாமிக்ஸ்லையும் ஜியோகிராஃபிலையும் நம்ம படிக்கிற தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது ஃபுல்லாக நமக்கு யூனிட் 9ல் வரும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்க எல்லா கண்டென்ட்டும் பார்க்கணும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து திட்டங்கள், அது ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இயர்ஸ், அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, ரீசன் எதுக்காக கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து பாருங்க இப்போ வந்து சுற்றுலா அப்படின்லாம் இருக்குது. ஸோ வந்து பாருங்க வளங்கள் சுற்றுலா அப்படின்னா அது அந்த மாதிரி எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து மலைகள் பற்றி வரலாம், ஆறுகள் பற்றி வரலாம், மண்கள் பற்றி வரலாம். ஸோ அதே மாதிரி அது வந்து பருவகாலம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா வேளாண்மை படிக்கிறோம்ல, ஸோ அதனால அது பருவகாலம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி என்ன பேரிடர், மேக்ஸிமம் வந்து ஜியோகிராஃபியில் வந்து பேரிடர் பற்றி வந்து 12th அந்த மாதிரி ஒரு கவர் ஆகும் 1 2 டாபிக்ஸ். ஸோ அதுவுமே நமக்கு வந்து யூனிட் 9ல் தமிழ்நாடு அப்படின்றதுனால நமக்கு கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். இப்போ நான் ஒரு கொஷின் சொல்கிறேன். அப்படின்னா இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் வந்து பெரிய துறைமுகங்கள் கருதப்படுவது. அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து 13 துறைமுகம் இருக்குன்னு சொன்னால் அதாவது அதில் வந்து 3 பெரிய துறைமுகம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். இதெல்லாம் வந்து புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் வரும் கைஸ். இதே வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா HDIன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நமக்கு யூனிட் 9 வந்து கவர் ஆகும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நீங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து CA கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும்.
சிஏவும் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த யோஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. டேட்டாஸ் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் டேட்டாஸ் வந்து நமக்கு யூனிட் 9ல் கவர் ஆகும். அது வந்து அந்த ஜியோகிராஃபியில் இருந்தாலும் சரி, பாலிட்டியில் இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலுமே யூனிட் 9 அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் கவர் ஆயிரும். இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் வெளியில் ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சிஏக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூனிட் 9க்கு யூஸ் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.